ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் தலைமுடி ஏன் இப்படி பழைய பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ் மாதிரி இருக்குன்னா 2-3 நாளாக தலையே சீவலைங்க, கொண்டையே அவுக்கலை, சரியாகவே தலைமுடியே பராமரிக்கலை. அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பரபரப்பாக என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி காலையிலைக்கு பார்த்தீங்கன்னா சமையல் வேலை தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் குழந்தைங்க எழுந்துக்கலை. அப்பா அம்மாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க வரங்குள்ளேயும் சமைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி முட்டை குழம்பு வச்சுட்டு குடிக்கிறதுக்கு சுடுதண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இங்கே நாங்கள் கொதிக்க வச்சு தான் தண்ணி குடிப்போம். எனக்கு கேன் வாட்டர் இல்லை. அப்புறம் அப்பத்துக்கு மாவாட்டி வச்சுருந்தேன், அதுவும் நல்லா பொங்கி வந்துருச்சு. நீ அப்பம் சுட்டுட்டு நம்ம முட்டைக்கறி ஊற்றி சாப்பிட வேண்டியது தான். 2-3 நாளாக தலையை சரியாக சீவலைன்னு சொன்னேன் இல்லையா? அதனால் முடி பாருங்கள் அப்படியும் அந்த கொண்டை போட்டப்போ திருகி வச்ச மாதிரி அப்படியே சுருண்டே இருக்குது. ஸோ 2 பக்கமாக எடுத்துட்டு நல்லா சிக்கு எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி வீடியோஸ்லலாம் வச்சுருப்பேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோஸில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பூ வச்சுருக்கிறது தெரியும். இப்போ இதை தலை சீவிட்டு வைக்கலாமான்னு எடுத்தேன். ஆனால் இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வருது. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் பார்க்கவும் அழுக்காயிருச்சு. சரி, இதை துவைச்சிட்டு யூஸ் பண்ணலாம் சொல்லிவிட்டு அப்படி தூக்கி கடாசிட்டேன். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா என் தலையில் அதிகமாக சிக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் ஈஸியாகவே சீவிட்டேன். சிக்கும் அதிகமாக இருந்திருந்தால் அதை வேறு எடுக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இன்னும் பிள்ளைங்க வேறு எந்திக்கலை. அவங்க எழுந்திக்கங்குள்ளேயும் நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம்னா அவங்கள எழுப்பி கிளப்பி அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, 2 நாள் சீவாத தலையை எண்ணெய் வச்சு சீவுனா கூட மறுபடியும் அந்த குடுமி கொண்டே தான் மக்களே நான் போட்டேன். என்ன சொல்கிறது, இதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, இப்போ நம்ம போய் சாப்பிட்லாம். ஓகேவா? சாப்பிட்றதுக்கு இன்றைக்கி நல்ல பஞ்சாக அப்பம் சுட்டாச்சு. எனக்கு அப்பம் தான் நல்லா வரும். அப்பமும் இட்லியும் சூப்பராக வரும். தோசை கொஞ்சம் சுமாராக வரும். ஆனால் எப்பயும் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது, பாராட்டு கிடைக்கிற மாதிரி அப்பமும் இட்லியும் வந்துடும். எந்த அளவுக்கு பஞ்சாக சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? ஸோ எனக்கு டைம் கிடைக்கும்போது இல்லை இன்னி ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அப்பம் ரெசிபியை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்ல சூப்பராக அப்பமும் முட்டைக்கறியும் ரெடியாக இருக்குது. இது ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன, அது கூட கொஞ்சம் சுடு தண்ணியை எடுத்துகிட்டு அப்படியே காலை சாப்பாடை முடிச்சாச்சு. காலை சாப்பாட்டை முடிச்சுட்டு மதிய சாப்பாட்டுக்கான வேலையை ஆரம்பித்தாச்சு. சாதம் வெந்துக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே அப்பா அம்மா அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு பிள்ளைக்கு பெயின் பார்த்துட்ருக்காங்க. அம்மாவுக்கு டெங்கு ஃபீவர், கொஞ்சம் குணமாயிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு அந்த சீனம் மாறலை. அப்பா பார்த்திங்கன்னா நம்மளோட காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காரு. இது ஏலை செடியை பிரித்து வைக்க போகிறாரு. இங்கே நிறைய இருக்கு இல்லையா, அதை பிரித்து வைக்க போகிறாரு. நான் வீடியோ எடுக்கவும் எங்கள் அப்பாவுக்கு ஒரே வெக்கமாக வந்துடுச்சு. இதை தனித்தனியாக ஒரு தட்டையும் தனித்தனியாக பிரித்து வேறு இடத்துல குழி எடுத்து அதில் வச்சுருவாங்க. அதுவும் அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி அதை டேமேஜ் இல்லாமல் பறித்து எடுத்துகிட்ருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா பலாக்கொட்டை, சக்கை கொட்டைன்னு சொல்லுவோம் நாங்கள். பலாப்பழம் ரீசெண்டாக அப்பா பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிட்டு அந்த கொட்டைகளெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் லேசாக காய போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு அருந்தவாளுக்கு அவங்க தாத்தா என்னென்ன செய்கிறாரோ அதையெல்லாம் இந்த பிள்ளைக்கும் செய்யணும். இப்போ ஏணியில் எப்படி ஏறிட்டுருக்குது பாருங்கள். இப்போ அப்பா அந்த ஏலை செடியை 2ஆக பிரித்து எடுத்துட்டாரு. இனி இதை வேற ஒரு இடத்துல காட்டில் கூலி குத்தி வச்சுருக்காரு. அதில் கொண்டு போய் வச்சுருவார். நேற்று சாயங்காலம் தம்பிக்கு பேசாமல் படுத்துட்டேன். தலை கறக்கும் பாப்பா, பேசாமல் படுத்துட்டேன். சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடுதல் தான். ஆமாம், அதான் போல இருக்கு. பயங்கர தலை கறக்கும் பாப்பா, எந்திரிச்சு நிற்க கூட முடியலை. பக்கத்து வீட்டிலேருந்து அம்மாவை நல்லா விசாரிக்கிறாங்க. நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தமிழ் ஆள்களும் கொஞ்சம் நிறையவே இருக்காங்க. நமக்கு பக்கமாக நம்ம வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் மலையாளிஸ் தான் அதிகம். ஆனால் கொஞ்சம் தள்ளி போனால் கொஞ்சம் தமிழ் ஆளுங்கள்லாம் நமக்கு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ அப்பா அங்கேருந்து எடுத்துகிட்டு இந்த பக்கம் இருக்க குழியில் வைக்க போகிறாங்க. அதுக்கு தான் வேலை செஞ்சிட்ருக்காரு. இந்த சைடு நானும் பாப்பாவும் அதுக்குள்ளே என்ன பண்ணிடலாம்,
கொஞ்சம் கீரைங்கள்லாம் பறிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பின்பக்கமாக வந்து போயிட்டோம். அதை வந்து நான் ஷூட் பண்ணலை. அது என்னெல்லாம் பறித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதெல்லாம் தான் இன்றைக்கி நமக்கு காட்டிலேருந்து கிடச்சிருக்க கீரைங்க. அது வந்து தக்காளி கீரை, இது வந்து வல்லாரக்கீரை, இது வந்து சிறுகீரை, அப்புறம் நிறைய கொடுப்பக்கீரை இதெல்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் தான் இன்றைக்கி பருப்பு போட்டு கீரை வந்து கடைய போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வெளியே காய வச்சுருந்தேன்ல பலாக்கொட்டைகள், அது எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் வந்து சேர்த்துட்டு இதை நல்லா வேக வைக்க போகிறேன். ஏன்னா பாப்பா வந்து இந்த பலாக்கொட்டை வேக வச்சு தர சொன்னாங்க, அதனால தான். இப்போ இதை இப்படியே வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டோம் அப்படின்னா இது நல்லா வந்து வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை உரித்து வந்து வச்சிட்டோம்னா பிள்ளைங்க போகும்போது வரும்போது விளையாண்டுக்கிட்டே அப்படியே 2 சாப்பிட்டு தீர்த்துருவாங்க. எனக்குமே இது ரொம்ப பிடிக்கும் மக்களே. இது இப்படி சாப்பிட்றத விட இதில் எனக்கு சாம்பாரில் போட்டு சாப்பிட்றது, இதை இடித்து தாளித்து சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ கீரை வந்து கடைஞ்சாச்சு. காலையில் வச்ச முட்டைக்கறியும் கொஞ்சம் வச்சு அப்படி சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்து கொஞ்சம் மருந்து அடிச்சிட்ருக்கிறாரு. முன்பக்கம் இருக்கிற செடிங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மருந்து அடிக்கலாம் சொல்லி பூச்சி மருந்து தான் அடிச்சிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். என்ன மருந்துன்னு உண்மையிலே தெரியல. அதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து கெஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் கேட்கல அப்பாக்கிட்ட என்ன மருந்து அடிச்சிங்கன்னு. அம்மா தள்ள நிறைய பேன் இருக்கா? இல்லையே, இருக்குதே. ஓ, நிறைய இருக்கா? சரி, ஒரு 2 மட்டும்தான் எடுத்துக்கூட. 2 எடுக்க தெரியாதே. நிஜமாவே இருக்காடி? இல்லையே. சரி, சும்மா தேடு. ஏய், உன் தலையில் இருக்கிறத எடுத்து போட்டேன்னா பிச்சு விடுவேன். போட மாட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அந்த பக்கம் ஃபுல்லாக மருந்தடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் வந்து அங்கேயும் வந்து மருந்தடிச்சிட்ருக்கிறாரு. பாப்பா வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. நானும் பெரிய பிள்ளையும் வாசலில் உட்காந்து பார்த்துருந்தோம். அம்மா கொஞ்சம் முடியலன்னு சொல்லிட்டு போய் படுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப டயர்டாக இருந்தாங்க. அதனால் அம்மா போய் படுத்தாச்சு. நாங்கள் தான் சும்மா இன்றைக்கி வெயில் அடிக்கிறனால இங்கே வந்து விளையாடிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மீன் வந்து வந்துச்சு. மீன் வந்தோடனே மீன் வண்டி நிப்பாட்டி மீன் வந்து வாங்கியாச்சு. என்ன மீன் பார்த்திங்கன்னா நாங்கள் இன்றைக்கி அயிலை வந்து வாங்கினோம். அயிலை மீன் வந்து ஒரு 1/2 கிலோ பக்கம் வாங்கினோம். ரொம்ப விலை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப இந்த மழை சீசன்னாலன்னு நினைக்கிறேன் மீனுக்கு பயங்கர விலை. கிலோ 400 ரூபான்ட்டாங்க. சரி, 200 கொடுத்து 1/2 கிலோ வந்து வாங்கினோம். இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். முன்னாடியெல்லாம் 250 ரூபாய்க்கே வந்து 1 கிலோ வாங்கிடுவோமா. அதனால் இப்போ கொஞ்சம் ரொம்ப தான் அதிகம் உண்மையிலே சொல்கிறேன். மீன் வாங்கிட்டு அதை கழுகியெல்லாம் எடுத்து வச்சு அப்புறமா தான் குளிக்கணும்னு காலேருந்து குளிக்காமலே இருந்தேன். இன்றைக்கி எங்காட்டின இடத்துக்கு 3 மணிக்கு பிறகு தான் மீனே வந்துச்சு. அதுக்கப்புறம் மீன் குழம்பு வச்சுட்டு வறுத்து வச்சுட்டு அப்புறமா குளிச்சுட்டு தான் இன்றைக்கி நைட்டு வந்து மீன் குழம்பு சாப்பிட்ணும். அப்புறம் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன்.